ஆதி தம்பி, மதிய நீங்களும் போங்க. போங்க போங்க. வாழ்க்கையில மனுஷனோட முயற்சியால சில விஷயங்களை மாத்திட முடியும். ஆனா அதே மாதிரி மனுஷ சக்திக்கு மீறி தெய்வ சக்தியால விளர முடிச்ச எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்மளால அவிழ்க்கவே முடியாது. தெய்வ சக்திய அசைச்சு பார்க்க ஆசைப்படாத. சில உண்மைகளை சொல்ல வேணான்னு நீ நினைக்கிறப்போ நான் சொல்ல முடியுமா? ஆனா அடுத்தவங்களோட சந்தோஷத்துக்காக தன்னோட சந்தோஷத்தை விட்டு கொடுக்கறவங்க என்னைக்குமே கெட்டு போனதில்ல. சில பந்தங்களை நாமளே விட்டு கொடுக்கணும்னு நினைச்சாலும் காலம் சேர்த்து வைக்கும். ஏன் எப்படின்னு இப்ப ஆராயாத, அதுக்கு காலமே பதில் சொல்லும். தம்பி, இன்னும் கொஞ்சம் கூழ் குடிங்கப்பா. இல்லைங்க, வேணாம், போதும். தினமும் காலையில இப்படி எல்லாரும் ஒன்னா கூடி சமையல் செஞ்சு சாமிக்கு படிச்சு ஒன்னாதான் சாப்பிடுவீங்களா? பெரும்பாலும் கூழ் தாங்க. ஆனா ஏதாவது முக்கியமான நாள்ல மட்டும் வெளியில ஒன்னா உட்காந்து சேர்ந்து சாப்பிடுவோம். இன்னைக்கு காட்டுமல்லி உங்களுக்கு கூழ் செய்ய சொன்னா. கூழு நல்லா இருக்கு, உடம்புக்கும் நல்லதுதான். இருந்தாலும் இந்த மலை கிராமத்துல ஏதாவது காடை கௌதாரின்னு நல்லா கடிக்கிறதுக்கு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பாக்குறேன். மலையில வாழ்ற சனங்களுக்கு வேட்டையாடி சாப்பிடுறது வழக்கம் தாங்க தம்பி. காட்டுமல்லிக்கு உயிர்களை வேட்டையாடுறதுல விருப்பமே இல்ல. அவளுக்காக யாரும் வேட்டைக்கும் போறது இல்ல. சின்ன பொண்ணா இருந்தாலும் காட்டுமல்லிக்கு இருக்கிற பக்குவம் பெருசுங்க. பெரியவங்களுக்கே இதுல பாதி கூட இருக்கிறது இல்ல. கரெக்டா சொன்னீங்க. இந்த காட்டுக்கும் இந்த மக்களுக்கும் தலைவியா இருக்க எல்லா தகுதியும் காட்டுமல்லிக்கு தான் இருக்கு. ஆனா அதுக்கான வயசு இல்லையேங்க. வயசுல என்னமா இருக்கு? காட்டுமல்லிக்கு இந்த காடை பத்தி முழுசா தெரிஞ்சிருக்கு. காட்டையும் காட்டு விலங்குகளையும் கட்டுப்பாட்டுல வைக்கிற திறமையும் அவகிட்ட இருக்கு. மருத்துவம் தெரிஞ்சிருக்கு. எதையும் தாங்கி போராடுற குணம் இருக்கு. எந்த உயிரையும் மதிக்கவும் நேசிக்கவும் தெரிஞ்சிருக்கு. ஆட்டம் பாட்டோன்னு கலை திறமையும் இருக்கு. சொல்ற வாக்கு பலிக்குது. எல்லாத்தையும் விட தெய்வம் அவளுக்கு துணையா அவளுக்குள்ளேயே இருக்கு. இதெல்லாம் அவ வயசுக்கு அதிகம்தான். ஆனா எந்த முயற்சியும் இல்லாம இயற்கையாவே அவளுக்கு திறமையும் அறிவும் ஆற்றலும் அதிகமா இருக்கு. மதி சொன்ன மாதிரி தலைவி ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் காட்டுமல்லிக்கு இருக்கு. அவங்க சாதாரண பொண்ணு இல்ல, நிச்சயமா அவங்க தெய்வ குழந்தைதான். வா காட்டுமல்லி, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். பூஜையில் உன்னை பார்க்கும்போது அப்படியே அந்த அம்மனையே பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த கடம்ப வனத்துக்கு நம்பிக்கையோட வந்த யாரையும் எங்க மலையம்மா கைவிட்டதே இல்ல. அவ சக்திய கட்டுப்படுத்தி அகோர சக்திகளை வணங்கி எங்க பெரியய்யா கிராமத்துக்கு தோஷத்தை உண்டாக்கிட்டாரு.
அவர் மேல இருந்த நம்பிக்கையில எங்க ஜனங்களும் அவர் எதுவுமே கேட்கல. இன்னைக்கு அது தப்புன்னு எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. அத நாங்க புரிஞ்சுக்க நீங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. எங்க கிராமத்து சார்பா உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ காட்டுமல்லி, நாங்க தான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். எங்க பெரியய்யாவால இந்த கிராமத்துக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட எல்லா தோஷத்தையும் போக்கதான் எங்க மலையம்மாவுக்கு இந்த வேள்வியை ஏற்பாடு செஞ்ச.